வணக்கம். தமிழ் சினி கபே உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் தவறாமல் மறவாமல் பண்ணுங்க. வாங்க திரைப்பார்வைக்குள் செல்வோம். இன்று நான் பார்க்க போகும் படம் கண்ணகி. கதாநாயகிகளை மையப்படுத்திய படங்களாக வரும் ஒரு சில படங்களும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மையப்படுத்திய படங்களாக வருவதில்லை. ஒரு சில படங்கள் மட்டுமே அப்படி வருகின்றன. ஆனால் இந்த படத்தில் 4 விதமான பெண்கள் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை முடிந்த வரையில் யதார்த்தமாய் பதிவு செய்ய முயற்சித்திருக்கிறார் இயக்குனர் யஷ்வந்த் கிஷோர். பொருளாதார பின்னணி, குடும்ப பின்னணி ஆகியவற்றின் அடிப்படையில் பெண்களின் வாழ்வியலும் மாறுபடுகிறது. அப்படிப்பட்ட 4 விதமான மாறுபட்ட பெண்களின் வாழ்க்கை தான் இந்த கண்ணகி. லிவிங் டுகெதராக உதவி இயக்குனர் யஷ்வந்த் கிஷோருடன் வசிக்கிறார் கீர்த்தி பாண்டியன். தனது கற்பத்தை கலைக்க முயற்சிக்கிறார். கிராமத்தில் வசிக்கும் அம்மு அபிராமிக்கு பலர் வந்து பெண் பார்த்து விட்டு போனாலும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது. விவாகரத்து கேட்கும் கணவன் குடும்பத்தார் வழக்கை எதிர்கொள்பவராக வித்யா பிரதீப். திருமணமே செய்து கொள்ளாமல் தன் விருப்பப்படி வாழ நினைக்கும் மாடர்ன் பெண்ணாக ஷாலின் சோயா. இந்த 4 பெண்களின் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் கதை. 4 பெண்களின் கதை என்றாலும் அம்மு அபிராமி சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் அதிகம் இடம்பெற்றது போல் தெரிகிறது. அம்முவின் கதாபாத்திரம், நடிப்பு, அவரது அம்மாவாக மௌனிகா, அப்பாவாக மயில்சாமி, இருவரது கதாபாத்திரம், நடிப்பு ஆகியவை மற்ற 3 பெண்களின் கதைகளிலிருந்து மிகவும் யதார்த்தமாக அமைந்துள்ளது. உதவி இயக்குநராக இருக்கும் யஷ்வந்த் கிஷோர், அவரது காதலி கர்ப்பமாக இருக்கும் கீர்த்தி பாண்டியன் அதற்குள் குழந்தை வேண்டாமென கருவை கலைக்க அலையென அலைகிறார்கள். எங்காவது ஒரு இடத்தில் அவர்கள் அந்த கருக்குலை தவிர்ப்பார்கள் என நம்மை நினைக்க வைத்து ஏமாற்றியிருக்கிறார் இயக்குனர். கணவன் குடும்பத்தார் கேட்கும் விவாகரத்தை கொடுக்காமல் அவருடன் சேர்ந்து வாழ நினைத்து ஏமாற்றத்தையே சந்திக்கிறார் வித்யா பிரதீப். பின்னர் அவருடைய வழக்கை நடத்தும் வழக்கறிஞரை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறார். விவாகரத்தான ஒரு பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை இந்த கதைப்பகுதியின் மூலம் உணர்த்துகிறார் இயக்குனர். 2K காலத்தில் சுயமாக சம்பாதிக்கும் ஒரு சில பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது ஷாலின் சோயா கதாபாத்திரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிஜத்திலும் இப்படி சிலர் இருக்கிறார்கள் என்றாலும் குடி, புகை, உறவு என அவரது கதாபாத்திர வடிவமைப்பு கொஞ்சம் நம்மை பயமுறுத்தும் வைக்கிறது. அந்த பயமுறுத்தலுக்கு காரணம் கதாபாத்திரத்தில் ஒன்றி நடித்துள்ள ஷாலின் சோயா நடிப்பு. வித்யா பிரதீப் காதலனாக வெற்றி, ஷாலின் காதலனாக ஆதேஷ் சுதாகர், கீர்த்தியின் காதலனாக யஷ்வந்த் கிஷோர் அவர்களுக்கான காட்சிகளில் தங்களது இருப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஷான் ரகுமான் பின்னணி இசை, ராம்ஜியின் ஒளிப்பதிவு, 4 விதமான கதைகள், அதன் கதாபாத்திரங்கள் என அவற்றின் வேறுபாட்டை அழுத்தமாய் பதிவு செய்து வைத்திருக்கிறது. கதையாக ஆரம்பித்து சிக்கலை நோக்கி நகர்ந்து தீர்வுக்கும் நகர்வது படம். பார்க்க வேண்டிய படம் கண்ணகி. வணக்கம்.